ನನಗೆ ಅವ್ರು ಇಮಿಡಿಯೇಟ್ ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ತಾರೆ. ಯೂನಿವರ್ಸಿಟಿயில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ இதான் சார் எல்லாம் எதிர்பார்த்தாங்க சார் பேசுவாங்க. இதை தான் எதிர்பார்த்தாங்க சார் பேசுவாங்கன்னு. ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும். இது எப்படி செயல்படுத்த போறோம்ன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில சர்ச்சுக்கு ಹೋಗ್ಬೇಕು ಕಸ್ಟಮರ್ எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது. நம்ம கிட்ட நம்ம மறுபடியும் சொல்றேன், நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறதுதான். எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்ல. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னதை செய்யாம விட மாட்டான். அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். லைட்டாக சவுண்ட் ஆகி நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பா நன்றிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்கொலைகள் என்று சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்கள தற்கொலை எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள் எல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாரோட அந்த குரல் அப்படின்னு பார்த்தா ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு? டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்து ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதா இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலங்க. 1972 நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட் எல்லாம் காணாம போயிடுவாருன்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. இது வரலாறு. இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதை